வெல்கம் டு மிச்சுட்லா சமையலாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜ் கட்லட் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலாரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் இதில் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை சேர்த்திக்க போகிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திருக்கேன். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். ஆனியன்ஸ் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனனையும் நம்ம அடுத்த ஸ்டெப்பை போகலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் துருவி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்திக்கிறேன். இது ஒரு துண்டு இஞ்சியோட துருவல் மட்டும்தான். இதை நான் தோலை நீக்கிட்டு துருவி சேர்த்திக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன துண்டுகளை ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்படி சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், மறுபடியும் 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நம்ம நார்மல் மிளகாய் தூள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா இது கலரும் நல்லா கொடுக்கும், காரமும் அளவாக இருக்குங்க. அதுக்காகத்தான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்த பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்து நல்லா வேக வச்சு ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இது பட்டாணியையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு விசில் விட்டு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்திட்டு இது கூட தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சையாக பீன்ஸையும் பட்டாணியும் பச்சை பட்டாணினா சேர்த்திக்கலாம். இது ஊற வச்சது தான். இதை ஊற வச்சு சேர்க்கணும்னா நீங்கள் வேக வச்சு தான் சேர்க்கணும். பீன்ஸை வேணால் பச்சையாக சேர்த்திக்கலாம். பட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி வேக வச்சு ஆல்டர்னேட்டாக சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துன பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மசாலா கூட பிளெண்ட் ஆகணும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டோம், அதனால அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தணும் இல்லையா? மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இந்த மசாலாவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி முக்கால்வாசி மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த உப்பையும் போட்டு கிளறி விட்டோம்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். நம்ம கட்லட் செய்கிறதுக்கு பேட்டி ரெடி ஆயிரும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம கட்லட்டுக்கு தேவையான பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஆற விட்ட பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கட்லட் செய்கிறதுக்கு மசாலா இப்போ ஆறிடுச்சு. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறேன். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், கொஞ்சம் ஃப்ளோயிங்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கலந்தடிச்சாச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு பவுலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டையாக தட்டணும். இது ரொம்ப தட்டையாக மெல்லிசாக தட்டிடக்கூடாது. கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் தான் கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தட்டிட்டு சைட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டாக வரும் கட்லெட். சைட்ஸ் பிரிஞ்சதுன்னா கட்லெட் பிரிஞ்சு வந்துடும். ஸோ சைட்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம மைதா மாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி எடுத்துட்டு இப்போ வந்து இதை பிரெட் க்ரம்ஸில் நான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸை மேலால் தூவி விட்டு இதுலேயும் ஒரு பெரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பெரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்ல பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்னு சொன்னேன்னா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கட்லெட்டும் நல்லா வரும். அதுக்காகத்தான் அடுப்பில் ஒரு பேனை வச்சா அதில் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட்லெட்ஸை இதில் போட்டுடலாம். இப்போ 1 by 1 மெதுவாக போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளேமையும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா போட்ட உடனே கரிஞ்சு போயிடும். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்திட்டு இதை லைட்டாக அழுங்காமல் திருப்பி விடுங்க. இப்படி திருப்பி விடுறதுக்கு இன்னொரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு ஸ்பாட்டுலாவோ எடுத்துக்கோங்க. அழுங்காமல் திருப்பி விடுங்க. இதே மாதிரி 1 by 1 நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் உடையாமல் வரும். அதுக்காக தான் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து 1 by 1 நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். நம்ம எப்படி திருப்பி விட்டோமோ அதே மாதிரி மெதுவாக எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட வெஜ் கட்லெட் ரெசிபி ரெடி ஆயாச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சைடில் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே பேக்கரியில் வாங்குற கட்லெட் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.